மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, செவ்வந்திப்பூ, உலகத்தில் உள்ள அத்தனை பூவும் வந்து இங்க இறங்குது. இந்த அரண்மனையோட நிர்வாகினா எனக்கே தெரியாம ஏதாவது விசேஷம் நடக்குதா? நேத்து சுவாதி அம்மாவுக்கு என்ன பூ வேணும்னு கேட்காம போயிட்டோம். இன்னைக்கு என்ன பூ வைப்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? அதனாலதான் எல்லா பூவுமே கொண்டாந்துட்டோம். சரி சரி, இதெல்லாம் பெரிய எடுத்து சமாச்சாரம். அதை பத்தி நாம பேசக்கூடாது. உள்ள எடுத்துட்டு போங்க. ஆயா, கடவுள் அடுத்த பிரிவில் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா நீங்க என்ன கேட்பீங்க? உனக்கே ஆயா வரணும்னு கேட்பேன். ஆமா, நீ என்ன கேட்ப? தலையில நிறைய முடியே இல்லாம பொறுக்கணும்னு கேட்பேன். தினம் தினம் குளிச்சு தலை வாரத்துக்குள்ள மூடே அப்செட் ஆயிடுது. அப்படியெல்லாம் நினைக்க கூடாதுமா. பொண்ணு கழகே முடிதான், அது எல்லாருக்கும் அமைஞ்சிராது. கூந்தல் அழகு இருந்துச்சுன்னா அவ கொடுத்து வச்சோளதான் இருக்கணும். ஆனா என்னால சுமக்க முடியலையே. கொடி சுமக்க முடியலைங்கிறதுக்காக காய்க்காம இருக்க முடியுமா? அது மாதிரி கஷ்டமா இருக்குங்கிறதுக்காக கவலைப்படக்கூடாது. என்னது இருக்கிறது நிக்க மாட்டேங்குது? யாராவது காப்பாத்துக்கா, வாங்கப்பா, யாராவது ஓடியாக்கா, ஓடியாங்க, ஐயோ ஓடியாங்க, காப்பாத்துக்காப்பா, காப்பாத்துக்கா, ஓடியாங்க, யாராவது வாங்க, யாராவது வாங்க, யாராவது ஓடியாங்க, யாராவது காப்பாத்துக்கா, அப்பா, ஐயா, ஐயோ ஓடியாங்க, ஓடியாங்க, யாராவது வாங்க, ஐயோ ஐயோ காப்பாத்துக்கப்பா, யாராவது ஓடியாங்க, யாராவது வாங்க, யாராவது வாங்க, ஐயோ அப்பா, சாயிரை பிடிச்சி நல்ல வேலை. இந்த கர்ணன் படத்துல தேவிகா சார சிவாஜி சார் காப்பாத்தின மாதிரி என்ன காப்பாத்திட்டீங்க சார். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்படியா சேரிட் ஓட்டுறது? அது ஏன் கேக்குறீங்க தம்பி? இந்த கழுதைக்கு நான் தினமும் 1/2 பாட்டில் ரம் கொடுப்பணுங்க, நான் குவார்டர் அடிப்பணுங்க. இன்னைக்கு குளிரா இருந்துச்சுன்னு நான் படிச்சுட்டு இந்த கழுதிக்கு குவார்டர் கொடுத்தனா அது கோச்சுக்கிட்டு கண்டபடி போக ஆரம்பிச்சு. சரி சரி, இனிமேல வண்டியை ஒழுங்கா ஓட்டுங்க, நான் வரேன். தம்பி, ஆமா நீங்க இந்த பக்கம் சவுத் இந்தியன் மியூசிக்கல் சென்டர் இருக்குல்ல, ஆமா அங்கதான் நான் வேலை பாக்குறேன். அட நிழலா போச்சு, நான் அந்த பக்கம் தான் வரேன். நீங்க வாங்க, உங்களை அங்க இறக்கி விட்டுறேன். உங்களுக்கு எதுக்குங்க வீண் சிரமம்? தம்பி, என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க என் உயிரையே காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நீங்க தினமும் இதே வண்டியில வரலாம் போலாம். பிறந்தா சுவாதி மாதிரி பிறக்கணும்டி. சூரிய வெளிச்சம் கூட இவன் நினைச்சாதான் மேலேயே படும். ஷட் அப். இந்த அரண்மனை அந்தஸ்தெல்லாம் போர் அடிச்சு போச்சு. ஜாலியா இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுடி. இப்ப என்ன உனக்கு ஜாலியா இருக்கணும் அவ்வளவுதானே? அப்ப எவனாவது ஒருத்தனை பார்த்து லவ் பண்ணு. அவசரப்படாதடி. லவ் பண்றதுல இருக்கிற கிக்கு வேற எதுலயுமே இல்ல. லவ் பண்ற காலம் தான் யங்ஸ்டர்ஸ்க்கு வசந்த காலம். அதனால நீ யாரையாவது லவ் பண்ணு, அதுக்கு ஒருத்தன் கிடைக்கணுமே. தம்பி, அதோ தெரியல, அதுதான் ராஜா ரகுநாத பூபதியோட அரண்மனை. அந்த மாடத்துல தங்கக்கிளி மாதிரி ஒரு பொண்ணு நிக்கிற, அதுதான் அவருடைய ஒரே பொண்ணு. அங்க பாருடி, ஜமீன்தாரே இல்லாத இந்த காலத்துல ஜமீன்தார் மாதிரி ஒருத்தன் சாரட்ல வரான். அவனுக்கு சிக்னல் கொடு, கிளிக் ஆயிடும். ஏங்க, என்ன அந்த அரண்மனை கிளி நம்மள பார்த்து கையாட்டுது? அரண்மனை சோறு அப்படி ஆட்ட சொல்லுது. அப்படிங்களா? அப்ப நானும் ஆட்டட்டுங்களா? ஐயோ, அவசரப்பட்டு ஆட்டிடாதீங்க. எவனாவது பார்த்தா தோலை உரிச்சு போடுவா. நாளைக்கு இதே வழியில வரும்போது அந்த பொண்ணு இதே மாதிரி ஆட்டிச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் நீங்க பூந்து விளையாடுங்க. வாங்க ஐயா, வாங்க அம்மா. எது ஐயா எது அம்மானே தெரியல. Hello, I want some South Indian musical instruments. ஒன்னும் புரியல. டெல். What's the name of this instrument? இத சொன்னா உனக்கு தெரியுமா மூதேவி? இதுக்கு பேரு தபலா. இது கொட்டு. Kotte? கொட்டை இல்ல, அது உங்க நாட்டுல தான் தனித்தனியா வச்சு வித்துக்கிட்டு இருப்பாங்க. இது கொட்டு. How much this? மச்சியா, அது மாடி மேல இருக்கு. நாங்க அங்க போய் தான் தம் அடிப்போம். அங்க அடிக்கடி போறது தெரிஞ்சு எங்க முதலாளி ஏணியை உருவிட்டாரு. அதனால இப்ப பழக்கட பக்கமா போய்கிட்டு இருக்கோம். ஆமா, நீங்க எதுக்கு மச்சிக்கு போறீங்க? No money. How much money? மணியா? அது மணி விக்கிற கடை எதிர்த்தாப்புல இருக்கு. சின்ன மணி பெரிய மணின்னு அண்ணன் தம்பி 2 பேர் வச்சிருக்காங்க. போனீங்கன்னா ஆட்டிக்கிட்டு இருப்பாங்க, வாங்கிக்கலாம். Can you play this? பிளேயா? அப்படி கேளுங்க. Play. நீங்களும் இந்த பிளே தானா?
நான் ஸ்கூல்ல படிக்கும் போது உள்ள பிள்ளைய சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்க. வாழ்விலோ திருநாள் லா 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 லா. ஒல்லேல், ஒல்லேல், ஓ. தம்பி சாயந்தரம் இதே வழியில வரும்போது உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே, பட் ஒன் மோர் திங். என்ன திங்? குதிரைக்கு ஹாஃப், உங்களுக்கு குவார்ட்டர் ஃபிக்ஸ். இந்த கழுதிக்கு எப்பவுமே ஆஃப், எனக்கு குவார்டர் தான் தம்பி. ஏ மேன், கழுத சொல்லாத, பள்ளத்தை தள்ளிர போகுது. ஆமா தம்பி. இன்னைக்குன்னு பார்த்து இவன் லேட்டா வந்து என் கழுத்த இருக்கிறானே. நான் தான்டா. என்ன இவங்களுக்கெல்லாம் இங்கிலீஷ் தெரியாம வளர்றாங்கப்பா. இது இல்ல, எனக்கு இங்கிலீஷ் தெரியாம வளர்றீங்க. ஹலோ ஹலோ, Can you play this? யா, ஒன் செகண்ட். கமிங் கமிங். How's it? Excellent. Thank you. What is this? This is towel, towel. Hotel. ஓ தவுல் இல்லைங்க, வெறும் தவுல். You play this? Oh sure. Hey. Shoo. ஓ அந்த பிளே. How's it? Nice. You like this? I like this. You? I want this. Oh, you want this? Yeah. Okay. How much? These both will cost you 1,500 rupees. Okay. I'll Okay. take it. Okay. Sure? ஐயாவுக்கு தவுல் அடிக்கிறது, அம்மாவுக்கு நாயனம். பார்த்து இதை வச்சு இதுல அடிச்சிடாதீங்க. முதலாளி, வர்ற பார்ட்டி 1500 குறுக்க விழுந்து அமைக்கிறீங்க. டேய், உலகத்திலேயே வெள்ளைக்காரங்களை கரகாட்டக்காரங்களாக்குனது நாம தான்டா. இனிமே பாரு, உலகம் பூரா இவங்க இதை தூக்கிட்டு அலைய போறாங்க. தெரு தெருவா உலகம் எங்கும் நம்ம தமிழ் இசை பரவ போகுது. ஏங்க தண்ணி வண்டி, காலையில என் நெஞ்சத்தை கிள்ள அந்த மாடப்புறாவை காணமே. அங்கதான் இருக்கு, ஏடி பாருங்க. அட காணுங்க என்ன? நீங்க தான் ஏதாவது வச்சிருப்பீங்களே, எடுத்து வாயில வச்சு ஊதுங்க, வரும். தம்பி, என்ன சத்தத்தையே காணோம்? கிளி வந்துருச்சா? கிளி வந்துருச்சு, ஆனா மரத்துல ஏறிடுச்சே. பின்னாடியே நீங்களும் ஏற வேண்டியதானே? இங்க இருந்து எப்படிங்க ஏறுறது? உங்க வயசுல நான் எங்கெங்கெல்லாம் ஏறி இருக்குன்னு தெரியுமா? அப்படிங்களா? ஏண்டா மச்சான், என்னது முகமெல்லாம் முடியா இருக்கு? திடீர்னு தாடி வளர்ந்துருச்சா? முகம் அங்க இருக்கு. ஏண்டா மச்சான், அந்த அரண்மனை குயிலு மாடத்திலே தான் நின்னுகிட்டு இருக்காளா, இல்ல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா? இன்னும் கஞ்சாட கை ஜாட இந்த ரேஞ்ச தான் இருக்கு. இப்படியே ரெண்டு பேரும் கையை ஆட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ அங்கே நான் எங்கேன்னு கையை ஆட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்புறம் ஆயுசும் போய் அனுபவிக்க முடியாம போயிட போகுது. ஆமாடா, அவ ஆட்ட நீ ஆட்ட, அப்புறம் நீ ஆட்ட அவ ஆட்ட, இப்படி மாத்தி மாத்தி ஆட்டிக்கிட்டு இருந்தீங்க. கையில உள்ள விரல் எல்லாம் உதிர்ந்து போயிடும். அப்புறம் உங்களை கை காட்டி மரம்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. டேய் கிண்டலா? சூரியன் உதிக்க மறந்தாலும் மறக்கலாம், ஆனா நீங்க கையாட்டுறத மறக்கவே மாட்டீங்க. அது இல்லடா, அவ என்ன பார்க்காம ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டான். ஏய், காதலுக்காக வெறும் கையை அசைச்சா மட்டும் பத்தாதுடா, அவளுடைய இதயமும் அசையணும். அவளுடைய இதயத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நரம்பும். இதயத்தை பத்தி நீ பேசாத, உனக்கு தெரியாது. ஓஹோ, இதயத்துல இருந்து இப்ப நரம்பு எடுத்துட்டாங்களா? சரி, அவ உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நரம்பும் உனக்காக துடிக்கணும். அவ கையை அசைய வச்ச நீ அவளுடைய மனசையும் அசைய வைக்கணும். அவ வாயால ஒரு தடவையாவது உன்னை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்ல வை. சீக்கிரமா உன்னுடைய காதலை கமிட் பண்ணிட்டு டூயட் பாடுறா.